வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் 10 நிமிஷத்தில் அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் மைதா, 1/2 கப் பொடி பண்ண சர்க்கரை, இதோட ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் பால் நமக்கு கிட்டத்தட்ட 1 கப் தேவைப்படும். இதில் முதல் பால் 2வது பால்லாம் பிரிக்க வேண்டாம், எல்லாம் சேர்த்து 1 கப். தேங்காய் பால் எக்ஸாக்டாக 1 கப் கிடையாது, முன்ன பின்ன ஆகலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அச்சு முறுக்கோட அச்சை கொஞ்சம் நேரம் நம்ம அந்த சூடான எண்ணெயில் வச்சு எடுக்கணும். நம்ம மாவை தொட்டு திருப்பி எண்ணெயில் வைக்கும்போது அது ஈஸியாக வெளியில் வரணும், அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயில் வைக்கிறோம். இப்போ மாவை தொட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வைக்கலாம். எண்ணெய் நல்லா பக்குவமாக இருக்குது, ஓவர் ஹீட்டும் ஆகலை. ரொம்ப ஓவர் ஹீட் ஆனாலும் ஒழுங்காக இது வெளியில் வராது. இது இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. லைட்டாக ஷேக் பண்ணி விட்டிங்கனாலே தானாகவே வெளியில் வந்துடும். வெளியில் வரலைனாலும் கவலைப்படாதீங்க, லைட்டாக குச்சி வச்சு தள்ளி விட்டிங்கனாலும் வந்துடும். இதை இப்போ திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விட்டுடுங்க. மாவு அச்சுலேருந்து அதுவாகவே வரலைன்னா என்ன பண்ணுங்கிறதுக்காக இது. இங்கே இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஷேக் பண்ணியும் ஃபுல்லாக வெளியில் வரல, அதனால் இந்த குச்சியை வச்சு நான் லைட்டாக இதை எடுத்து விடுறேன். ஸோ அதுவாகவே வரலைனாலும் கவலைப்பட வேண்டாம், இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். எப்படினாலும் ஷேப் மாறாது, நல்லாவே வரும். இதோ ரெடி ஆயிடுச்சு, இதையும் வெளியே எடுத்துடலாம். இதோ நம்மளோட முட்டை இல்லாத அச்சு முறுக்கு ரெடி. இது இப்போவே மொறுமொறுன்னு இருக்குது, ஆற ஆற இன்னுமே மொறுமொறுன்னு ஆகும். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.